ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் ரியலி குட். ஸோ நீங்களாம் ரொம்ப சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, செல்வ செழிப்பாக இருக்கணும்னு கடவுளை நான் ரொம்ப சின்சியராக ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். லா ஆஃப் அட்ராக்ஷனில் we are going to see 68 seconds manifestation. ஆமாங்க, 68 செகண்ட்ஸில் என்ன பண்ண முடியும்? நான் உட்காந்து அவ்வளோ நேரம் எழுதுறேன், அவ்வளோ நேரம் விஷுவலைஸ் பண்ணுறேன், அப்போல்லாம் எனக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆக மாட்டேங்குது. ஆனால் இந்த 68 செகண்ட்ஸில் எப்படிங்க மேனிஃபெஸ்ட் ஆகும்? ஆமாங்க, நீங்கள் அதாவது மனுஷனோட மனசு திங்க் பண்ணுற விதம் எல்லாம் பார்த்திங்கன்னா, நம்மளோட தாட்ஸ் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்லேருந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேயா? ஸோ நம்ம தாட்ஸ் ஸ்விட்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு செகண்ட்லேருந்து இன்னொரு செகண்ட்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கவே இருக்காது. 2 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி நான் ரொம்ப சேடாக இருந்திருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு நம்ம மாற்றப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம நம்மளோட தாட்ஸ், நம்மளோட எண்ண அலைகள் ஸ்விட்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் நம்ம படைக்கப்பட்ட விதம் அப்படி. நம்ம நம்மளை ஒன்றுமே சொல்ல முடியாது. அதனால அந்த ஒரு 68 செகண்ட்ஸ், ஆமாங்க, ஒரு நிமிஷம் 8 செகண்ட்ஸ். ஓகேயா? ஸோ அந்த 2 செகண்ட்ஸ் மாறுறதுக்குள்ளார நம்மளோட எண்ணத்தை ஹோல்ட் பண்ணி நம்ம நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனை நடத்திக்க முடியும். இந்த பிரபஞ்சம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 68 செகண்ட்ஸ் தேவையில்லைங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் நம்மளோட கான்ஸ்டன்ட் தாட்ஸ், நம்மளோட எண்ணங்கள், நம்ம நினைக்கிற அந்த மேனிஃபெஸ்டேஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்மளோட பிரபஞ்சம் உடனே கொடுத்துருவாங்க. ஸோ ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட மனசை நம்ம பிலீவ் பண்ண வைக்கணும். இந்த 68 செகண்ட்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்மளோட மனசை நம்ம பிலீவ் பண்ண வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன மேனிஃபெஸ்டேஷன் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி பார்க்கணும். ஓகேயா? ஸோ இந்த 68 செகண்ட்ஸோட 369 ப்ளஸ் வாட்டர் டெக்னிக் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க, வாட்டரை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வாட்டரை கையில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கையையும் அந்த வாட்டரை நல்லா ஒரு குழந்தைய பிடிக்கிற மாதிரி அந்த வாட்டர் டம்ளரை கிளாஸ் டம்ளரை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? மார்னிங் ஒரு எப்படி சொல்கிறது, மார்னிங் 3 டைம்ஸ் நம்ம பண்ணணும், மத்தியானம் 6 டைம்ஸ் பண்ணணும், நைட்டு ஒரு 9 டைம்ஸ் பண்ணணும். 68 செகண்ட்ஸ் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆகிடுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 68 செகண்ட்ஸ் அந்த மார்னிங் 3 டைம் பண்ணுற, அதுக்கப்புறம் மத்தியானம் 3 டைம் 6 டைம் பண்ணுறோம், அப்புறம் நைட்டு 9 டைம் பண்ணுறோம். அந்த ஒரு நாளோட அதை அப்படியே மறந்துடணும் நம்ம. ஓகேயா? ஸோ இந்த 68 செகண்ட்ஸ் நம்ம பண்ணுற அந்த செகண்ட் மட்டும்தான் அந்த தாட் இருக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம இந்த 16 செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ் மார்னிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா நல்ல பாசிட்டிவ் தாட்ஸோட அந்த டம்ளரில் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேயா? மொபைலில் 68 செகண்ட்ஸ் அலாரம் வச்சு செட் பண்ணிக்கோங்க. 68 செகண்ட்ஸ் அந்த இது முடித்தோடனே அலாரம் நின்ற மாதிரி 68 செகண்ட்ஸுக்கு டைம் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்னதாக ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவோம். ஓகேவா? எனக்கு ஒருத்தர் சாக்லேட் கொடுக்கணும். எய்தர் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நினச்சி திங்க் பண்ணலாம், ஒய்ஃப் ஹஸ்பண்டை நினச்சி திங்க் பண்ணலாம், இல்லை குழந்தைங்க, அதாவது யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸோ யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு அவங்க தான் வரணும்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. எப்படியாவது எனக்கு இன்றைக்கி கண்ணில் சாக்லேட் படணும். அது சின்ன சாக்லேட்டாக இருக்கலாம், பெரிய சாக்லேட்டாக இருக்கலாம், சாக்லேட்டை பார்க்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் அந்த சாக்லேட்டை எனக்கு நான் இன்றைக்கி பிரபஞ்சம் நீங்கள் எனக்கு சாக்லேட் கொடுங்க அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு சாக்லேட்டை கண்ணில் காட்டுங்க அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இது என்னோடய வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம். எனக்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாக்லேட்டாகவே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நான் வேறு எந்த தாட்டுமே வச்சுக்கல. எனக்கு பிரபஞ்சம் சாக்லேட் கொண்டு கையில் கொடுப்பாங்க அப்படின்னு நான் அன்றைக்கி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான். நான் அதை பற்றி தாட்டே வச்சுக்கல. பார்த்திங்கன்னா நானே ஒரு கடைக்கு போகிறேன், அந்த கடையில் நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த சாக்லேட்டை ஃபுல்லாக அந்த ஒரு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக சாக்லேட்டாக வச்சுருக்காங்க. நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நான் அந்த சாக்லேட்டை வாங்கக்கூடாது,
அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் வேலை செய்கிற ஆஃபீஸில் என் கேபின்காரன் என் ஃப்ரெண்டு வந்து அவங்களோட சன்னோட பர்த்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கை நிறைய சாக்லேட் தராங்க. ஸோ என்னால் அதை பிலீவ் பண்ணவே முடியல. நான் இது வந்து காலையில் ஒரு ஒரு 6 இந்த மெடிடேஷன் பண்ணுற டைமில் நான் வந்து இதை மேனிஃபெஸ்ட் பண்ணேன். ஒரு 8:30க்குள்ளெல்லாம் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் மேனிஃபெஸ்டேஷன் வில் ஒர்க். ஓகேவா? நம்ம மனசை வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ்னால் நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்ம மனசை வந்து ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த வந்து தாட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகே 68 செகண்ட்ஸ் வந்து ஓகே வி கேன் மேனிஃபெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இதே டெக்னிக்கை நம்ம வந்து ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும், எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ப்ரே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்னா, எனக்கு தகுந்த ஒரு நல்ல ஜாப் இருக்கிற ஒரு கம்பெனியில் நீங்கள் தான் என்னை போய் சேர்க்கணும், நான் உங்ககிட்ட ஜாப் தான் கேட்டேன் அப்படின்னு நீங்கள் யூனிவர்ஸ் கையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் வில் ஃபைண்ட் ஸோ மெனி வேஸ் டு செட்டில் டவுன் தேர். ஓகேவா? ஸோ உங்களை கம்ஃபர்ட் ஜோனுக்கு வைக்கிற ஒரு கம்பெனியில் தான் உங்கள் யூனிவர்ஸ் வந்து உங்களை கொண்டு போய் வைப்பாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இவங்க தான் வேணும், அவங்க தான் வேணும், இப்படி தான் வேணும், அப்படி தான் வேணும்லாம் யூனிவர்ஸ் கிட்ட கேட்காதீங்க. எனக்கு ஏற்ற மாதிரி, என்னோடய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சன், என்னைய நல்லா பார்த்துக்கிற ஒரு நல்ல பர்சன் வந்து எனக்கு நீங்கள் தான் கொடுக்கணும், நான் அதை உங்கள் கையில் கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி பாருங்கள். யூ வில் see ரியல் மிராக்கிள் இன் யுவர் லைஃப். ஓகேயா? ஸோ என்றைக்குமே வந்து நமக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்லாம் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடாது. ஸோ வந்து அவங்களே வந்து, அதாவது இது வந்து ஒரு பிக் மேனிஃபெஸ்டேஷன். நான் வந்து சொல்கிறது லைஃப் பார்ட்னருங்கிறது வந்து லைஃப் லாங் அவங்க கூட இருக்க போகிறவங்க. ஓகேவா? ஸோ நீங்களே ஒருத்தவங்கள விரும்புகிறீங்க, எனக்கு அவங்க தான் வேணும் அப்படின்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் ஹாஸ் டு பி இன் அ லைஃப் லாங்குங்கிறது லைஃப் லாங் இருக்கணும். நடுவில் பிச்சுட்டுலாம் போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட லைஃப் பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எதுவுமே எனக்கு தெரியாது, எனக்கு லைஃப்பை கல்யாணம் பண்ணிக்கவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பர்சன்ஸ்க்கு வந்து யூ ஜஸ்ட் ஹேண்ட் இட் ஓவர் டு யூனிவர்ஸ் பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஸோ நல்ல ஜாபு, நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படின்னு பெரிய பெரிய மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணும்போது இது ஒரு 21 டேஸோ ஒரு 48 டேஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே வச்சுக்காமல் மார்னிங் 3 டைம்ஸ், மத்தியானம் ஒரு 6 டைம், நைட்டு ஒரு 9 டைம், அதாவது பிஃபோர் யூ கோயிங் டு பெட், படுக்கிறதுக்கு முன்னாடி 9 டைம் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்டு தூங்கிட்டு விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சீரியஸாக யூ வில் see miracles in your life. நான் வந்து இது வந்து ரியலாகவே என் லைஃப்பில் நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயத்த தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஹாப்பி மேனிஃபெஸ்டிங். ஸோ உங்களோட மேனிஃபெஸ்டான ஒரு சீக்கிரமாக உங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.